அனைவருக்கும் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர். இந்த எண்கிணது பிரகாரம் தான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஜாதக பலம் என்ன அப்படின்னாக்கா யாருக்கும் தெரியாது. ஏதோ சோதிடருக்கு வந்து புத்தகத்தை எழுதி வச்சாங்க, ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோதான். ஆனால் ஜாதக பலங்கிறது உண்மையான பலன்களை நான் தான் சொல்லிக்கிட்டு வருகிறேன். 1000ல் 1 லட்சத்தில் 1 அப்படி சொல்கிறாங்களே, அது நான் தான், வேறு யாருமே இல்லை. ஆனால் இந்த ஜாதக பலன் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதையெல்லாம் நான் யூடியூப் மூலமாக, சேனல் மூலமாக, நேரலை மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் அதாவது மனிதனுக்கு வந்து 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1 1 7 6 இதெல்லாம் கூட்டாக்க 15. அதனுடைய விதி என்பது 6. அப்போ மனிதன் வந்து 6ஆம் எழுத்து பலனாக 6ஆம் எழுத்து விதி எண்ணாக வருகின்றது. மனிதன் இதெல்லாம் பொது அடிப்படை. மனிதன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதியின் 6. அந்த 6ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. 6ஆம் இடம் சத்ருஸ்தானம், கடங்கார ஸ்தானம் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் மனிதன் வரான். அந்த மனிதன் வந்து 6ஆவது விதி என்ன வருகின்றது? மனிதர்கள் அடுத்ததாக 6 எழுத்து. மனிதர்களுக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1 1 7 9 1 4 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. மனிதர்கள் 5. அப்போது மனிதர்கள் வந்து எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா 5ஆம் எழுத்து பலன் தான். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு, ஒரு மன்றத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துக்கு உள்ளே போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா தெரியாது. அதுபோல் வந்து மனிதர்கள், அதாவது 5ஆம் இடம் என்பது விதி, மதி, புத்தி எல்லாமே 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ மனிதர்கள் ஒவ்வொருத்தருமே அந்த 5ஆவது வீட்டில் போய்ட்டு அவங்க கற்றுக்கிட்டு வரணும், எல்லாமே அனைத்து கற்றுக்கிட்டு வரணும். அப்புறம் வந்து மற்ற இடத்துக்கு, மற்ற வீட்டு 12 வீடு ராசி, அந்த 12 கட்டத்துக்குள்ளே அந்த சுற்றி வருவாங்க. அதனால் வந்து 5ஆவது வீட்டில் தான் மனிதன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க தான் படிக்க முடியும். அதுபோல் 5ஆம் இடத்துல போய் குந்தி படிச்சுக்கிட்டால் தான், தெரிஞ்சுக்கிட்டால் தான். கண்ணால் பார்க்கணும், வாயால் பேசுகிறது தெரிஞ்சுக்கணும், காதால் கேட்கணும். 5 புலன் சக்திகள் எல்லாமே 5ஆம் இடத்துல தான் இருக்குது. அந்த 5 புலனும் அதுக்கு தான். 5ஆம் இடத்துல வந்து 6ஆவது விதி எண்ணாக இருந்தாலும் மனிதன். ஆனால் மனிதர்கள் 5ஆம் இடத்து பலன் 5ஆவது வீட்டில் போட்டு போய் குந்தினாதான், போய் அமர்ந்தால் தான் தெரிஞ்சிக்க முடியும். எல்லாமே எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்துக்கு போனாலும் சரி, விஞ்ஞானத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த 5ஆவது வீட்டுக்கு. இப்போ சட்டமன்றத்துக்கு எப்படி போகிறோம் அது போல தான், பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போகிறோமோ அது போல தான், கடத்தருக்கு எப்படி போகிறோமோ அது போல தான். அதுபோல் தான் 5ஆவது வீட்டுக்கு வந்து மனிதர்கள் செல்ல வேண்டும். மனிதர்கள் 5ஆம் இடத்துல வந்து நுழைஞ்சிட்டு தான் வரான். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், எல்லாமே பாஸ் பண்ணுறான் கிடையாது. அதுபோல் தான் 5ஆம் இடத்துல போய்ட்டு மனிதர்கள் வந்து நுழைந்து அந்த 5ஆம் இடம் தான் அவருக்கு வந்து மார்க் கொடுக்கறது, வரவேற்கிறது, அட்டென்ஸ் எடுக்கிறது எல்லாமே 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்து பலனாக வருகிறது. அப்போ மனிதர்கள் 5ஆம் இடம், 5 புலன்கள் இருக்கும் இடம் 5ஆம் இடம். அதில் தான் 5ஆம் இடத்தை வந்து யாரும் எல்லோருமே அணுகாதவன் அவன் 0 தான். அடுத்தது வந்து நட்சத்திரத்துக்கு வந்து எண்கிணிதம் 8 2 3 4 8 3 8 1 4 இது எல்லாம் கூட்டாக 41. அதோடைய விதி என்பது 5. அப்போ நட்சத்திரம் 27 அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு வரேன். நட்சத்திரங்கள் டோட்டல் 41. அதோடைய விதி என்பது 5. அப்போ நட்சத்திரங்கள் எல்லா நட்சத்திரமாக மனுஷனாக எல்லாம் 5ஆம் இடத்துல போய் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும், இல்லைன்னா தெரியாது. அதனால் நட்சத்திரமாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் போய் அமர்ந்து அந்த 5ஆம் இடத்துல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது அங்கே அவன் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அந்த 5ஆம் இடம் வந்து வழிகாட்டுது. அந்த 5ஆம் இடம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. மனிதனுக்கு வந்து 5 புலன்கள், நட்சத்திரங்கள் 5 20 41 27 13 அனைத்தையுமே எல்லாமே வந்து 5ஆம் இடத்துல போய் நுழைஞ்சி தான் வரணும். 5ஆம் இடத்துக்கு போகாதவன் ஃபெயிலு. அதனால் வந்து பள்ளிக்கூடம் போகாதவனும் வாழ்ந்துறாங்க. அதுபோல் வந்து வெளியே பள்ளிக்கூடம் அந்த 5ஆம் இடத்துக்கு போனவன் பொழைச்சான், அறிவாளியாக இருப்பான். 5ஆம் இடத்துக்கு போகாதவன் மாடு மேய்க்க வேண்டிதான். அதனால் அந்த அடுத்ததாக இருந்தால் நட்சத்திரத்துக்கு 6 எழுத்து போட்டிருக்கேன். நட்சத்திரம் நா இட் சா இத் ரா இம். நட்சத்திரம் 6 எழுத்து. இந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கை தான்
8 2 3 4 3 7 இதெல்லாம் கூட்டாக 27. அதனுடைய விதி என்பது 9. நட்சத்திரம் 27, அதனுடைய விதி என்பது 9. 27 நட்சத்திரமும் 9 கிரகத்துக்கு 9 கிரகத்துக்கு 3 நட்சத்திரமாக விளங்குகிறது. அதான் 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துக்கும் 9 கிரகம், ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம். அதான் நட்சத்திரம் 27. அதனுடைய விதி என்பது 9. அப்படி தான் அதான் நட்சத்திரம் அப்படின்னா அதனுடைய விதியின் 9. அந்த விதியின் 9 தான் கிரகங்கள் 9. அடுத்ததாக வயதுக்கு 3 எழுத்து 5 2 9 இதெல்லாம் கூட்டாக 16. அதனுடைய விதி என்பது 7. பாருங்கள், 16 வயதினிலேங்கிறது சினிமா படமே இருக்குது. நம்ம தமிழ் வார்த்தை வயது 16க்கு 16 காட்டுதுங்க. கடகரேக மகர ரேகை போல் அதனுடைய விதியின் 7 கேந்திரத்தில் வருது. வயது 16 நல்ல 16 வயதினிலே. நீ 16 வயதில் திரைப்படம் இருக்குது, நாடகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. வாயால் சொல்கிறது உண்டு. வாயால் சொல்கிறதெல்லாம் 16 வயசு பருவ வயசுடி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதான் வயது 16. அதோட விதி என்பது 7. ஆனால் ஜாதக பலங்கிறதே ஒரு உண்மையான பலன். பருவத்துக்கு பாருங்கள், அடுத்த பருவத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டா எண்ணி ஏதோ 9 5 5 7 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. பருவம் 26. காலநிலை பருவங்கள் இருக்குது. மனிதர்கள் பருவங்களுக்கு பருவ காலத்தில் கல்யாணத்தை பண்ணணும், பருவ காலத்தில் விதைக்கணும், பருவ காலத்தில் அறுக்கணும், இப்போலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதனால் வயது 16, பருவம் 26, அதோடைய விதி என்பது 8. ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த வீடியோ மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைவரும் ஆதரவு கொடுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். வணக்கம். நாளை சந்திப்போம்.